சிவராசா அனோஜன் என்பவர். இவர் சவுதி நாட்டிலே தற்பொழுது அந்த போலீசாரினாலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். என்ன காரணம் என்றால், கதிர்காமம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கதிர்காமத்துக்கு பாதை யாத்திரையாக வருகின்ற பொழுது அந்த சுப்பிரமணியம் என்னும் நாய், அந்த நாய்க்கு ஒரு நபர் அந்த நாயை தாக்கியதன் காரணமாக, அந்த பாத யாத்திரைக்கு சென்ற நாயை தாக்கியதன் காரணமாக இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே ஒரு முகநூல் வாயிலாக பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதாவது முகநூல் பதிவுகளை அவர்கள் ஒரு மதத்தை இன்னொரு மதம் விமர்சித்தும், இன்னொரு மதத்தை இன்னொரு இனத்தை விமர்சித்தும் அவர்கள் அந்த பதிவுகளை அதிலே போட்டிருந்தார்கள். இந்த பதிவின் நிமித்தம் ஒரு முரண்பாடான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இந்த நிலையிலே ஒரு சவுதியிலே இருக்கின்ற ஒரு தமிழ் இளைஞன், அதாவது சிவராஜா அனோஜன் என்பவர், அவர் அந்த உணர்ச்சி வசப்பட்டு அவர் சில கருத்தை நபிகள் நாயகம், அதாவது முஸ்லிம்களினாலே மதிக்கப்படுகின்ற, முஸ்லிம்களினாலே மட்டுமல்ல ஏனைய மதத்தவர்களினாலும் மதிக்கப்படுகின்ற நபிகள் நாயகம் தூதர் அவர்களை அவர் சில விமர்சித்து அதிலே சில பதிவை போட்டிருந்தார். ஆனால் போட்டு அவர் குறிப்பிட்ட ஒரு 5 அல்லது 10 நிமிடங்களுக்குள்ளே அந்த பதிவை எடுத்துவிட்டு அதற்காக வருந்தி மன்னிப்பு கேட்டும் கூட இஸ்லாமிய சமூகத்தினரிடம் அவர் மன்னிப்பு கேட்டிருந்தார். தான் செய்தது தவறு, என்னை மன்னித்து விடுங்கள், இப்படியான பிழையை நான் அறியாமல் செய்து விட்டேன் என்று கேட்டிருந்தார். ஆனால் கேட்டும் கூட, ஆனால் இங்கே இருக்கின்ற சிலர் சவுதி அரசாங்கத்துக்கு இந்த விடயங்களை எடுத்து கூறியதன் நிமித்தம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே அவர் அந்த பிழையை உணர்ந்து இஸ்லாமியர்களிடம், அந்த சமூகத்திடம் அவர் அந்த மன்னிப்பை கேட்டிருக்கின்றார். அவர் உணர்ச்சி வசப்பட்டு அவர் அந்த தவறை செய்திருக்கின்றார். அவர் வேணுமென்று செய்யவில்லை, உணர்ச்சி வசப்பட்டு அந்த சிறிய தவறை செய்திருக்கின்றார். அவருக்கான அந்த மன்னிப்பை வழங்கி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். இந்த உயரிய சபை ஊடாக, இந்த அரசாங்கத்தின் ஊடாக சவுதி அரசாங்கத்துக்கு நீங்கள் இந்த விடயத்தை கொண்டு சென்று அவரை விடுதலை செய்வதற்கான முழு ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என்று இந்த சபையினூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இலங்கையில் உள்ள சவுதி தூதுவர் ஆலயத்துக்கு கூட நாங்கள் அனைவரும் அவர்களுக்கான அந்த விண்ணப்பத்தை கொடுக்க வேண்டும். இதிலே கவனத்தை செலுத்தி அவரை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சபையூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.